வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அது என்னங்க தலைப்பு கலவரம்னு கொடுத்துருக்கிறீங்க? ஒரே கலவரமா இருக்கு. கலவரம் என்றால் என்ன? ஏன் இந்த மாதிரி கலவரமான ஒரு தலைப்பு? வரம் என்றால் என்ன? வரம் என்றால் அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்ல ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய தவத்தை மெச்சி, இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்து, "உனக்கு என்ன வரம் வேணும்?" அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி, கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியதாக. அப்போ அவங்க இந்த மாதிரி தியானம் பண்றது, வரம் வாங்குவதற்காக தவம் செய்கிறார்கள். உண்மையாகவே வரம் என்பது என்ன? ஆக்சுவலா வேற யாரும் குடுக்கறதே கிடையாது. யாராலும் குடுக்கவே முடியாதுங்க. அது இறைவனா இருந்தாலும் சரி, குடுக்க முடியாது. செயலுக்கு உண்டான விளைவு தான் குடுப்பாரே தவிர, ஒண்ணுமே இல்லாம அப்படியெல்லாம் எடுத்து தர முடியாது. வேதாத்திரி மகரிஷியிடத்திலே மிக பிடித்தது என்னவென்றால், மிக அற்புதமாக செயல் விளைவு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்துவிட்டோம் என்றால், அதற்கு உண்டான விளைவை மாற்றவோ, மறுக்கவோ, மறைக்கவோ முடியாது. ஒரு செயல் செய்துவிட்டோம் என்றால், அதற்கு உண்டான விளைவு 1 நிமிடத்தில வரலாம், 1 மணி நேரத்தில வரலாம், 1 நாள்ல வரலாம், 10 நாள்ல வரலாம், 1 மாதத்தில வரலாம், 1 ஆண்டுல வரலாம், 10 ஆண்டுல வரலாம். இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கூட எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த செய்த செயலிலிருந்து, அதற்கு உண்டான விளைவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ வரம் என்றால், நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் வரம். அந்த தவத்தை பயன்படுத்தி மனதை சரியான முறையிலே வைத்துக்கொண்டு, அறிவை நன்கு பயன்படுத்தி சரியான செயலை செய்ய வேண்டும். அறிவுபூர்வமான செயலை செய்ய வேண்டும். சமுதாயம் பழிக்காத செயலை செய்ய வேண்டாம். ஒரு அறிவுடைய நபர் எந்த மாதிரி புறத்திலே நடந்து கொள்வாரோ, அதுபோன்று நடந்து கொண்டு நல்ல செயலை செய்தார் என்றால், அதற்கு உண்டான விளைவு ஏற்படும். அந்த இடத்திலே நாம் எதையுமே எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்முடைய கடமை செயல் செய்ய வேண்டியதான். செயல் செய்துகிட்டே இருக்க வேண்டியதான். அது என்ன மாரி விளைவு அப்படின்னு எதிர்பார்க்க கூட தேவையில்ல. நாம் எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்காவிட்டாலும் அதற்கு உண்டான விளைவு நிச்சயமாக ஏற்படும். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிற முறையில வேற எதையுமே எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காமல் நாம் செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். செயல், செயல், செயல். எவ்வளவு பேர் அந்த செயலிலே இறங்குகிறார்களோ, அதை பொறுத்து தான் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த நல்ல செயல் தான் அது வரம் என்று சொல்லக்கூடியது. அந்த நல்லதே செய்யக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு வேண்டும். இந்த புலன் இன்பத்தின் காரணமாகவோ, அல்லது புகழுக்காகவோ, அல்லது பொருளுக்காகவோ, அந்த நோக்கத்திலே அந்த செயல் செய்யும்போது, அந்த நோக்கம் எப்படி அது மாதிரி உண்டான விளைவு ஏற்படும். அது மிக துல்லியமாக இருக்கின்றது. யாரு என்ன வேறு பேர் வேணாலும் சொல்லிக்கலாங்க. இந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்கள தன்னகத்தே வைத்துக்கொண்டு, சிறப்பாக மாறின்றி, தவறின்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற அந்த அருட்பேராற்றல்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம்.
இன்னும் உலகிலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. நாம கூட ஒரு புதிய ஒரு பெயர் கூட வைத்துக்கலாம். யாரு எந்த மதத்துல எதை கூறினாலும் அந்த ஒன்றே ஒன்றை தான் குறிக்கின்றது. அதனால அது ஒன்று தான் உலகத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அத்தனை கோடி பேருக்கு உண்டான மாறாத செயல் விளைவு தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இத வந்து நாம் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, புரிஞ்சாலும் சரி, புரியாட்டும் சரி, தெரிஞ்சாலும் சரி, தெரியாதட்டும் சரி, அத பத்திலாம் கவலையே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சுச்சுங்க. யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம்லாம் கிடையாது. கிளீனா இருக்கும். இந்தனுடைய அறிவினுடைய தெளிவு தான் அங்க வேணும். அந்த மாறின்றி தவறின்றி நடத்தக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதனுடைய அறிவு தெளிவு இருந்தது அப்படின்னா, அவர்கள் மூலமா தான் சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்றால், இந்த புலனின்பத்திலே சிக்கி, திரும்ப தவறு செய்து, அந்த தவறிலிருந்து வெளியே வர முடியாமல், இந்த மனித சமுதாயமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து வெளியிலேயே வர முடியல. அந்த அளவுக்கு சமுதாயத்திலே அந்த நீண்ட காலமாக இருந்த அத்தனையுமே வந்து கொண்டிருக்கின்றது. சரி பரவால்ல. எதா இருந்தாலும் பரவால்ல. நம்முடைய மனதை பொறுத்து இருக்கின்றது. எல்லாமே சரியாக இல்ல அப்டின்னா, அது மாரி மனதுக்கு தோணும். எல்லாமே நன்றாக இருக்கின்றது. எல்லாமே இன்பமாக இருக்கின்றது. ரொம்ப நல்லா இருக்குன்னா, அது அவங்கவங்க மனத பொறுத்து இருக்கின்றது. அதெல்லாம் அவங்கவங்க வாங்கிட்டு வந்த வரம். மனது நல்லா இருந்து எல்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதேபோல சரியில்லாம தான் எப்படி இருக்கின்றோமோ, அதுக்கேத்த மாரி தெரியும். உலகத்துல எல்லாமே வந்து எல்லா நபர்களுமே கண்ணாடி தான். கண்ணாடி முன்னால போய் நின்னா என்ன இருக்குங்க? என்ன இருக்குதோ அது பிரதிபலிக்கும். அப்படி பார்த்தோம்னா எல்லாமே கண்ணாடி தான். அப்ப நம்ம யாராவது பார்க்குறோம்னா, நம்மை நாமே பார்த்துக் கொள்கின்றோம். அப்ப சரியான முறையில இருந்தா எல்லாமே இனிமையா இருக்கிற மாரி தெரியுங்க. அப்ப அவங்க எந்த மாரி வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களோ, வரம் வாங்கி கொண்டு வந்திருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா அதையும் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் வினைப்பதிவுக்கு தகுந்த மாரி வந்திருக்கலாம். ஆனால், இப்போது நம்முடைய அதாவது ஒரு 40% அதனுடைய வினை பயனா இருக்கலாம், வினை பதிவாக இருக்கலாம். ஆனால் 60% நம்முடைய கையிலே இருக்கின்றது. சரியான முறையிலே அறிவைக் கொண்டு எந்த மாரி செயல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கையிலே இருக்கின்றது. நம்முடைய பொறுப்பிலே இருக்கின்றது. இதை யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. இதற்கு உண்டான பழிய வேற யார்கிட்டயும் செலுத்தக்கூடாது. 60% நம்மிடத்திலே இருக்கின்றது. ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நம்முடைய அடிமனதிலே, நம்முடைய கருமையத்திலே அந்த வினைப்பதிவுகள் இருக்கின்றன. அந்த வினைப்பதிவிலிருந்து அந்த மூளைக்கு அவ்வப்போது அந்த சப்ளை கிடைக்குது. அந்த மாரி எண்ணம் தோன்றுகின்றது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல, இயல்புக்கு ஏற்றாற்போல் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அத செயல் செய்வதற்கு அங்கே தூண்டுகின்றது. ஆனால் சரியான முறையிலே அறிவை பயன்படுத்தி நம்மிடத்தில் தான் இருக்கின்றது என்று சரியான முறையில அறிவை கொண்டு செய்தா இதுக்கு உண்டான விளைவு ஏற்படும். அப்ப இதற்கு உண்டான விளைவை அ அதாவது ஆண்டவன் கூட தடுக்க முடியாது. இறைவன் கூட தடுக்க முடியாது. இறைவன், ஆண்டவன்னா நீங்க ஏதாவது ஒரு தனி நபர் நெனச்சுக்க கூடாது. அதான் சொல்றது. யார் என்ன பேர் சொன்னாலும் அது ஒன்றை தான் குறிக்கின்றது. அப்ப இதற்கு உண்டான விளைவை மிக துல்லியமாக கொடுக்கின்றது. அந்த இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனிதனுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விட்டது. அற்புதமான ஒரு சுதந்திரம் குடுத்துருச்சு. அது எப்படி சுதந்திரம் குடுத்திருக்குது அப்டின்னா, மனிதனுடைய செயல்களிலே குறுக்கிடுவதே கிடையாது. யார் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். முழு சுதந்திரம். ஆனால், அந்த செய்த செயலுக்கு விளைவு வந்து ஏற்படும். அதுல குடுக்கறதுல அதுல தயவு தாட்சியமே கிடையாது. மிக அற்புதமாக அது குடுத்துரும். அப்ப நம்முடைய கையிலே இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, "ஏன் இறைவன் இந்த மாரி படைச்சான்?" எதுக்காக அந்த மாரி படைச்சான்? நல்லவன ஏன் படைச்சான்? கெட்டவன ஏன் படைச்சான்? ஏன் அவன் வந்து குற்றம் செய்யற அளவுக்கு தூண்டுனது அவன ஏன் குற்றம் செய்ய வச்சான்?
அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது முழு சுதந்திரம் குடுத்தாச்சு. மனிதனுக்கு முழு சுதந்திரம் குடுத்தாச்சு. 5 அறிவு வரை இருக்கக்கூடிய விலங்குகள்னா, அது அப்படியே 5 புலன்கள் மூலமாக அத அனுபவித்து, அப்படியே இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்து, அப்படியே வந்து மாறிவிடுது. இயற்கையா மாறிவிடுகின்றது. ஆனால் மனிதனிடத்தில 6வது என்ற அறிவை கொடுத்து, அது எந்த மாரி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு குடுத்திருக்கின்ற காரணத்தினாலே, இந்த சுதந்திரத்திலே தலையிடுவது கிடையாது. எதுனாலும் நீங்க பண்ணிக்கங்க. நீங்க ஏதாவது தப்புலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கேட்காது. அது பாட்டுக்கு வந்து சைலன்ட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். அங்க ஒண்ணுமே கிடையாது. அதுபோல நல்லதுன்னா அதுவும் ஒண்ணும் கிடையாது. ஆனா, அதுக்கு உண்டான விளைவு ஏற்படும். ஆனாலும், இருந்தாலும், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா, ஏதாவது ஒரு அ துன்ப உணர்வு ஏற்படுகின்றது, தாங்க முடியாத துயரம் ஏற்படுகின்றதுன்னா, அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க போனோம்னா, அது கண்டுபிடிக்க முடியுமான்னா, கண்டுபிடிக்க முடியாது. இந்த செயல் செய்தனால எனக்கு இந்த மாரி கிடைத்தது அப்டின்னா, அத கூட நம்ம திருத்திக்கலாம். அது எதாவது கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இதனுடைய இது இல்லாம அந்த வினைப்பதிவின் காரணமாக இப்பவோ செய்ததன் காரணமா வருங்க. ஒண்ணுமே குறிப்பிட்ட மாரி அதுக்கு உண்டான விளைவு எப்ப ஏற்படும் அப்டின்னு சொல்ல முடியாது. அதன் காரணமாக இந்த விளைவு ஏற்பட்டிருக்கின்றது. அது கூட தண்டனை அப்டின்னு கொடுக்க முடியாது. ஒரு திருடன் நகை திருடிட்டான். அவன பிடிச்சுட்டாங்க. ஜெயில்ல போட்டுருக்காங்க. அவங்கட்ட கேட்குறாங்க, "ஏன்பா உன்ன ஜெயில்ல போட்டாங்கன்னு?" "ஏங்க நான் வந்து நகைய திருடுனேன். அதனால ஜெயில்ல போட்டாங்க." என்னண்ணா இப்ப திருடன வந்து பரிசா குடுப்பாங்க? யாரு திருடன் இது சொல்றான். அப்புறம் எதுக்காக ஜெயில்ல போடணும்? எதுக்காக ஜெயில்ல போடணும்னா, இனிமே இந்த மாரி குற்றம் செய்யாமல் இருப்பதற்காக, மத்தவங்களும் இந்த மாரி செய்யாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறாங்க. இது வந்து பிடிபட்ட திருடனே சொல்வான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் இறைநிலை என்பது யாருக்கும் அதாவது அந்த தண்டனைங்கிறது கிடையாது. செயல் விளைவு தத்துவத்துல தண்டனைங்கிறது கிடையாது. ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டதுன்னா, அந்த துன்பத்த ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு, அதாவது அந்த குடுத்ததே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு சொல்லுவாங்க, தடுத்து ஆட்கொள்வதும்பாங்க. ஒரு பாதையிலே போய்க் கொண்டிருக்கும்போது, சரியான பாதை இல்லை என்றால், அவங்க ஏதாவது டீவியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டீவியேஷன் காரணமாக துன்பத்த குடுத்து, "நீ சரியான பாதையிலே வா." தடுத்து, அந்த தவறான பாதைக்கு போறத தடுத்து நல்வழிக்கு, அதாவது தடுத்து ஆட்கொள்வது அப்படின்னு என்னங்க. ஆட்கொள்ளுதல்னா இன்னும் அரவணைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக கொடுக்கப்பட்டதாகவே அது தண்டனை நினைக்கக்கூடாது. ஆகவே நமக்கு துன்பம் ஏற்பட்டதுன்னா, நம்ம வந்து என்ன தவறு செய்தோம் அப்படின்னு தெரியலையே! அப்படின்னு வருந்த தேவையில்ல. துன்பம் ஏற்பட்டாலும் வந்து பரவால்ல. இதுவும் ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு, நம்முடைய செயல அங்க கூட துன்பம் ஏற்பட்டதுன்னு அ கஷ்டப்பட தேவையில்ல. ஏதோ ஒரு காரணத்தால நடக்குது. ஆனா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தப்பு பண்றதுக்கு சான்ஸே வந்து கிடையாது. அதனால அத அப்படியே வந்து ஏத்துக்கணும். ஏதோ ஒரு இதுல ஒரு பின்னால ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு, தொடர்ந்து செயல வந்து செய்ய வேண்டியதான். அதாவது அந்த அருட்பேராற்றலுடைய இதுல வந்து துளி கூட தவறு நடப்பதற்கு அங்க சான்ஸே கிடையாது. சில பேருக்கு சாதாரணமா பார்க்கும்போது, அந்த காலத்துல இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் வந்து ஆ தீங்கு செயல் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே அது கிடையவே கிடையாது. அதாவது நன்மை செய்றவங்க தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஏன்னா, அது வந்து எவ்வளோ பேர் கோடானு கோடி பேர் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வெளியில தெரியாது. ஆனா, தீங்கு செய்றவங்க உடனே வந்து தெரிஞ்சிரும்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற மீடியாவுல உடனே தெரியுது. நல்லத வந்து யாரும் அதிகம் பேச மாட்டாங்க. கெட்டதுன்னா உடனே பேசிருவாங்க. ஆனா நல்லவர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறார்கள். நன்மை செய்து கொண்டிருப்பது தான் உலகத்தில ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். இது 1, 2 அது மாரி இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம நம்முடைய கடமைய மிக சிறப்பாக நம்ம வந்து அ செய்து கொண்டே இருக்க வேண்டியது தான். எதிர்பார்ப்பு இல்லாம செய்து கொண்டுக்கே இருக்க வேண்டியது தான். நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிற முறையில நாம செய்து கொண்டே இருக்க வேண்டியது தான். மனம் தளரவே கூடாது. துன்பம் ஏற்பட்டா அது ஒரு நன்மைக்கு.
அதாவது யாருக்காவது வந்து துன்பம் மட்டும் ஏற்படாம, இன்பம் மட்டும் ஏற்பட்டு கொண்டு இருந்தா யாராவது கடவுள் நினைப்பாங்களா? யாருமே கடவுள நினைக்க மாட்டாங்க. அப்ப அது மாரி துன்பம் கொடுத்ததுன்னா, இயற்கை வந்து என்கிட்ட வாடாங்கிறதுக்கு தான் அது குடுக்குது. ஏன்னா, அப்பதான் அந்த நெனைப்பு வரும். அந்த துன்பத்திலிருந்து போக்குவரக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. யாராவது வந்து ஆன்மீகத்திலயோ, தியானமோ எந்த அமைப்பா வேணா இருக்கட்டுங்க. எங்கேயாவது போய் ஒண்ணு கத்துக்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு அதை எப்படி இருந்து வெளியில வருது அப்படின்னு கத்துக்கிறதுக்கு தான் போறாங்க. ஆன்மீகமே எதுக்கு? ஆன்மீகமே வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்ப எப்படி வாழ்க்கைன்னா என்ன? எப்படி வாழணும் என்று பேசிக்கா சில விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு தான் ஆன்மீகம் அப்படின்னு வைத்தாங்க. அப்ப அந்த மாரி துன்பம் ஏற்படும்போது தான் அந்த மனம் அந்த வேதனையை வாடும்போது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஏதேனும் ஒன்றை நாடுகின்றது. அந்த நாட்டத்தின் காரணமா தான் இங்க வராங்க. சில பேர் நாட்டத்தின் காரணமாக வேற தவறான வழியில போறதுக்கு சான்ஸ் இருக்குது. தவறான வழியில போயிட்டாங்க அப்புட்ன்னா, அங்க அவங்க அந்த மாரி செயல் செய்தா, அதுக்கு உண்டான விளைவு வெளியில வந்து அப்புறமே வரவே முடியாது. அந்த மாரி இருக்குங்க. அப்ப நல்ல செயலையே செய்யணும். அப்ப வரங்கிறது தனியா யாரும் வரம் குடுக்க போறது கிடையாது. இதுக்குண்டான விளைவு தான் வந்து கொடுக்கப்படுகின்றது. அடுத்து இன்பமா இருக்குன்னா என்ன பண்ணும்? இன்பமா இருக்குன்னா, இன்பத்துடைய அளவுமுறை மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்பம் அனுபவிக்கிறோம்னா. ஏன்னா, இன்பத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்ரீ பகவத் ஐயா கூட சொல்லுவாரு, இன்பத்தில வந்து எச்சரிக்கையா இருக்கணும். துன்பத்த கண்டு பயப்பட வேணாம்னு சொல்லுவாரு. ஏன் இன்பத்தில எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, இன்பம் வந்து ஆழை மயக்கிடும். என்ன செய்றோம்னு தெரியாது. மேலும் மேலும் இன்பத்தில வந்து மூழ்கிட்டே இருப்பாங்க. அது என்ன நடந்திருக்குன்னே கூட தெரியாது. அந்த மாரி வந்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா துன்பம் ஏற்படும்போது, அங்க பயப்படவே தேவையில்ல. நிச்சயமாக அதுக்கு பின்னால ஒரு நன்மை கண்டிப்பாக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு கதை கூட சொல்வாங்க. அதாவது ஒருத்தன் இருக்கான். ரொம்ப பணக்கார வீட்டு பையன். கன்னா பின்னான்னு செலவு பண்ணிட்டு இருக்கான். தண்ணி போட்டுட்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு இருக்கான். அதனால நண்பர்கள் அதிகமாகுறாங்க. மேலும் மேலும் தீய வழியிலே பணத்தை செலவாக்கிட்டே இருக்கிறான். அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவன் அப்பவும் அத உணரவே இல்ல. மேலும் தவறு செய்துகிட்டே இருக்கான். அப்புறம் யாரோ சொன்னாங்க, "இது மாரி திருமணம் செய்துட்டா சரியா போயிருவான்னாங்க." சரி திருமணம் செய்து வைத்தாங்க. அப்போதும் அவன் திருந்தல. திரும்ப சொன்னாங்க, "ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிரும்னாங்க." குழந்தையும் பிறந்தது. அப்பவும் திருந்தல. எக்கச்சக்கமான பணம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கன்னாபின்னான்னு செலவு பண்றது. அதன் காரணமா அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லி கேட்காத காரணத்தினால, தன்னுடைய பையனை அழைத்துக் கொண்டு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது திருந்தவில்லை. இதுதான் இன்பம் கிடைக்கும்போது, இன்ப நாட்டம் ஏற்படும்போது, ஏன்னா உலகத்திலே இன்ப நாட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த இன்பத்த அனுபவிக்கக்கூடியது எக்கச்சக்கமா இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்த பார்த்தோம்னா, அந்த இன்ப நாட்டத்திலே மூழ்கி, அது பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமயே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமா என்னாச்சு? அந்த இளைஞனுடைய அப்பா என்ன பண்ணாரு, ஒரு கூப்பிட்டு சொல்ட்டார். அவரும் இறுதி காலகட்டத்தில இருக்காரு. அந்த கவலையில அவரும் நோய்வாய் பெற்று விட்டார். அவரும் ஒண்ணு சொல்றாரு தன்னுடைய பையன கூப்ட்டு. "அப்பா இந்த மாரி நீ என்ன சொல்ற நீ கேட்க மாட்டேங்கிற, திருந்த மாட்டேங்கிற. அதாவது நம்ப இருக்கிறதுலயே பெரிய வீடு நம்ம ஊரு. இது பாரம்பரியம் மிக்க வீடு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்ட மட்டும் தயவு செய்து வித்துறாத. அந்த மாரி வீடு விக்கக்கூடிய நிலை ஏற்பட்டா, அந்த உள் ரூம்ல ஒரு இடத்துல ஒரு அலமாரியில ஒரு சீட்டு வச்சிருக்கேன். அத எடுத்து படிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் அவரு இறந்துட்டாரு. அவர் இறந்தது கூட அவன் திருந்தல. திரும்ப திரும்பவும் அதே செயல் தான் செய்துகிட்டு இருக்கிறான். குறிப்பிடையில எல்லா சொத்தும் போயிருச்சு, பணம் போயிருச்சு, எல்லாமே முடிந்தது. கடனும் அதிகமாயிருச்சு. அவனுடைய நண்பர்கள்லாம் விலகிட்டாங்க. இப்போது அவனுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. அவனுக்கு வந்து இப்பதான் வந்து தூக்கு போட்டு இறந்து விடலாம். ஏன்னா, இந்த வீட்ட விக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. இறந்தரலாம் அப்படின்னு தோணுது. தூக்கு போட்டு இறந்துடலான்னு. அப்பதான் ஞாபகத்து வருது, அவங்க அப்பா வந்து ஒண்ணு சொன்னார். அதாவது அந்த ரூம்ல இருக்கிற சீட்ட போய் எடுத்து பார்க்க சொன்னாரு. அவர் போய் வந்து பார்த்தான். அந்த சீட்ல எழுதியிருந்தது. இந்த சீட்ட நீ எடுத்து படிக்கனாவே தெரிஞ்சு போச்சு.
எல்லாத்தையும் இழந்து இந்த வீடு மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு தெளிவாக தெரிந்து விட்டது. ஆகவே இனிமே ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உள் ரூம்ல ஒரு தூக்கு கயிறு தொங்க விட்டுருக்கேன். நீ தூக்கு போட்டு இறந்து போயிருன்னு போட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த தூக்கு போட்டு இறந்துடலாங்கிற நினைப்பிலே இருக்கிறான். அவங்க அப்பாவும் அத சொல்லியிருக்கிறதுனால, சரின்னு தூக்கு போட்டுக்கலான்ட்டு அங்க போனான். அங்கே ஒரு தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில குடுத்த தூக்குல தொங்குனான். ஆனா என்ன ஆச்சு? அந்த கயிறு வந்து ஒரு ஹேண்டில் மாரி இருக்கிறதுல வந்து கட்டியிருக்கிறாங்க. இவனுடைய வெயிட் தாங்காம அது அறுந்து கீழ விழுந்துட்டது. மேல இருந்து பணமும், வ தங்கம், வயிறெல்லாம் கொட்டிட்டு இருக்கு. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணான். அதனால திரும்ப பணக்காரன் ஆயிட்டான். அந்த அனுபவத்த பயன்படுத்தி அவன் வந்து தவறு செய்யாம இருந்து, அப்புறம் அவனுடைய மனைவி, குழந்தலாம் வந்தாங்க. நல்ல வாழ்க்கை நடத்தலாம். அப்ப பாருங்க, என்ன மாரி ஒரு துன்பம் குடுத்தா கூட, கடைசியால அவங்க அப்பா வந்து அந்த மாரி ஒரு ஏற்பாடு செய்த காரணத்தினால, அவன் வந்து பிழைத்துக் கொண்டான். அப்ப இன்பம் வந்து ஏற்படும்போது அங்க என்ன இருக்குது? மயக்கம் தான் வருது. மேலும் மேலும் அத அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. அங்கே அங்க அந்த மயக்கத்துல போதையில எதுவுமே தெரியாது. எந்த இதுவுமே தெரியாதுங்க. அந்த துன்பம் ஏற்படும்போது தான், துயரம் ஏற்படுதான், எதனால நமக்கு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுமே தவிர, இல்லை என்றால் அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இன்பத்த அளவு முறையாக அனுபவிக்கணும். அந்த அளவு முறை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றா, ஒரு குறிப்பிட்ட இளமையில இருக்கும்போது அந்த மாரி புலன் இன்பத்தை அனுபவிக்கும்போது, அங்க வந்து வளர்ச்சியின் காரணமாக அதனுடைய இது தெரியாது. 41வது பிறந்த நாள் கொண்டாடின பிறகு தான் தெரியும். எந்தெந்த புலனை பயன்படுத்தி எந்த அனுபவித்தாங்களோ, அந்த புலன் கெட்டுப் போயி, அதன் பிறகு தான் அந்த தொந்தரவு வந்து கொடுக்கும். அதனால நன்றாக இருக்கும்போதே, சரியான முறையிலே உடற்பயிற்சி செய்து, சரியான முறையிலே தியானம் செய்து, சரியான முறையிலே நம்முடைய மனதை வைத்துக்கொண்டு, சரியான செயலை செய்தோம் என்றால், அது ஒரு விளைவு ஏற்படும். அதற்குத்தான் அந்த 6வது அறிவு என்று குடுத்திருக்கிறாங்க. அத சரியான முறையில வந்து பயன்படுத்தணும். அப்ப இந்த புலன் இன்பம்னா, என்ன மாரி புலன் இன்பம் வேணா இருக்கட்டுங்க. எல்லாமே எந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, அது அத்துணையுமே 5 புலன்களுக்கு உபகருவிகள் தான் சொல்லுவாங்க மகரிஷி. 5 புலன்களுக்கு உபகருவி. பழங்காலத்துல எங்கோ நடக்கக்கூடிய காட்சிய பார்க்க முடியல. இப்ப டிவி வந்தது. இப்ப டிவி யாரும் பார்க்கறதில்ல. செல்லு, இன்டர்நெட்ல போயிட்டு இன்னும் என்னமோலாம் இருக்கு. மியூசிக் இது மாரி எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, 5 புலன்களுக்கு உபகருவிகள் தான். அப்ப செல்ல எடுத்தா பார்த்துக்கிட்டே இருந்தா, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். YouTube போனீங்கன்னா, அது பாட்டுக்கு எல்லாம் கொட்டும். உண்மை எது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு போயிரும். அப்ப அளவு முறை மீறும்போது துன்பம் ஏற்படுதுன்னா, அந்த துன்பம் ஏற்பட்டதுக்கு பிறகு நிறுத்துறத விட, அளவோடு, முறையோடு அனுபவிக்கணும். உண்மையாகவே எது இன்பம்னு தெரியணும். மனித பிறப்பினுடைய எடுத்தருடைய நோக்கமே, அந்த பிரபஞ்ச ரகசியத்த எல்லாம் தெரிந்து கொண்டு, அ இயற்கையை தெரிந்து கொண்டு, இனிமையாக வாழ்வதற்கு மட்டும் தான் மனிதன் பிறப்பை எடுத்திருக்கிறான். அந்த இனிமையா வாழ்க்கை நடத்தணும். அப்ப இனிமை இல்லைன்னா, மனதிலே இனிமை இல்லை என்றால் என்ன காரணம்? என்ன காரணம்னா, வரம் இல்ல அப்படின்னு தான் காரணம். சரியான செயல் வரம் என்றால், சரியான செயல் நாம் செய்யவில்லை என்று தான் அர்த்தம். அது முடிந்தது, முடிந்து விட்டது. அத பத்தி கவலைப்படவே தேவையில்ல. இந்த நாள்லருந்து, இந்த கணத்திலிருந்து சரியான செயலை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம் என்றால், இந்த இடத்துல முடிவு எடுக்கணும். அறகுறையா கிடையாது. அறிவு இருக்கு அப்படின்னா, அறிவை கொண்டு சரியான ஒரு முடிவு எடுத்தோம் என்றால், அந்த முடிவுக்கு உண்டான எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்குங்க. அதனால இன்பத்த வந்து அளவு முறை மீறாம, இது எப்படி அளவுமுறை கண்டுபிடிக்கிறது? அது அவங்கவங்க அறிவை பொறுத்து தான் இருக்குது. வேணா அவங்க முடிவெடுத்தாங்கன்னா சரியா இருக்கணும். அத மீறி போயிறக்கூடாது. நீ ஷார்ட்ஸ் பார்க்குறேன்ட்டு அது போனா 1 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதனுடைய விளைவு என்ன இருக்கும்? இதனுடைய விளைவு நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாமே கத்துக்குவாங்க. அவங்க வந்து இன்னும் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. சாதாரண ஒரு செல்ஃபோன். இன்னும் எவ்வளோலாம் கிடக்குதுங்க. அப்ப இயற்கைய ரசிக்கணும். அத விட இன்பம் வேற எங்கேயுமே கிடையாது.
மழையை ரசிக்கலாம், கடலை ரசிக்கலாம். எவ்வளோலாம் இருக்குதுங்க ரசிக்கிறதுக்கு. ரசிக்குன்னு ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ விஷயத்தை ரசிக்கலாம். எதிரியை கூட ரசிக்கலாம், துரோகி கூட ரசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அறிவு எடுக்கக்கூடிய முடிவு தான் சரி. இன்பத்துடைய அளவு முறை மாறும்போது துன்பம், அது ஒரு இது வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்கு, நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ, நாம் எப்படி இருக்கின்றோமோ நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருத்தர் பிறரை நேசிக்க முடியும்னா, யார் ஒருத்தர் தன்னை நன்றாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்க நேசிக்க முடியும். நம்மை நாமே நேசித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக மற்றவங்கள கூட நேசிக்க முடியாது. அப்போ நம்மை நாமே நேசிக்கணும்னா நம்முடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய குறை நிறைகளோடு அப்படியே நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முடிந்ததெல்லாம் முடிந்தது. இப்போது எந்த மாதிரி செயல் செய்யணும் அப்படிங்கிறத அறிவை கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து ஒரு தீரமான முடிவோடு சரியான செயலை செய்ய வேண்டாம். யாருக்குமே துன்பம் கொடுக்காம துன்பப்படுறவங்களுக்கு அவங்களோட துன்பத்தை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற முறையில் நம்முடைய செயல் அமையும். சரி, சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுத்த வெளியே இங்கே உயிராக, அறிவாக, மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். நீயே மெய்ப்பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்பதே நாமாக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி மட்டும் இல்லை, இதை எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது ஒரு வாய் வார்த்தையா? எப்படி நிஜமாக அதை உணர முடியுமா? இப்படி பார்த்தோம் என்றால் நாம் அடைவதற்கு எதுவுமே கிடையாது. நாம் இயல்பாகவே, அதாவது இயல்பிலே நம்மிடத்திலே அந்த ஞானம் இருக்கின்றது. நாமே கடவுளாக இருக்கின்றோம். என்னங்க நம்மள போய் கடவுள்னு சொல்றீங்க? நான் ஒன்று பண்ணதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும். அது எது வேணா வந்துட்டு போகுது. ஒரு துணி நீட்டா துவைச்சி நீட்டா அயன் பண்ணி நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொரு துணி கசங்கி போயிருக்கு. கசங்கினாலும் சரி, நீட்டானாலும் சரி, துணி துணி தான். அந்த மாதிரி அத்துணை பேருமே அந்த இறை சுரூபமாகத்தான் இருக்கின்றார்கள். இதெல்லாமே அந்த ஞானிய நிலையில சொல்லிட்டாங்க. இப்ப அந்த நிலைக்கு ஏன் போக முடியல? முதலாவதாக நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். நம்முடைய அறிவுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் எத்தனை மகான்கள் என்ன சொன்னா கூட இன்னும் இன்னும் பல்வேறு ரகசியங்கள் அது இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு இருக்குங்க. இவ்வளவு பேர் கூட நம்ம பேசாம அந்த அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டோம்னா, எனக்கு தெரிந்ததெல்லாம் மிக குறைவானது அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா, இப்ப இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பல்வேறு இதில் கேட்டு படித்து எனக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கும்போது, அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. அறிவு நுட்பம் தெரியாது. எதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன? வேதாத்திரி மகரிஷி தான் ஒரு கவிதையில சொல்லுவார். அதாவது எல்லாமே பார்த்து கொண்டு, அதாவது எல்லாமே இறையா இருக்கிறத பார்த்து கொண்டு இறை இல்லை என்று மாற்றுரை பகர்கின்றார்னு சொல்லுவார். எல்லாமே இருக்கிறது எல்லாமே தான். அனைவருமே கடவுள் தான். வேதாத்திரி மகர்ஷி குரு பரஞ்சோதி மகான் நான் கடவுள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். வாய்ப்பு அதை படிச்சு பாருங்க. எப்படி தான் கடவுளா ஃபீல் பண்றாரு அப்படின்னு. இது ரஜினிஷ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். பகவான் ரஜினிஷ்னு சொன்னார். அவர் தன்னை கடவுளாகவே பார்த்துட்டார். இது மாதிரி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனால் வேதாத்திரி மகர்ஷி என்ன சொன்னது தெரியுங்களா? நானும் கடவுள் அப்படின்னாரு. எல்லாரும் நான் கடவுள்னா மகரிஷி நானும் கடவுள்னு சொன்னார். அப்போ நான் கடவுள், நீங்கள் கடவுள், எல்லாருமே கடவுள் தான். எங்கேயுமே இறைவனை தவிர வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அதுக்கு
இந்த எல்லைக்கட்டு இல்லாம அந்த அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொண்டால் தான் அது வந்து ஏற்படுது. சரி, இன்பத்துடைய அளவுமுறை மாறினா துன்பம்னா இன்னொரு இதுல பார்த்தோம்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை ஏத்துக்கணுங்க. அங்க நிறைவு இல்லைன்னா அதுக்கு காரணம் மனம்தான் காரணம். நிறைவா இருக்கணும்னு புரிஞ்சுட்டால் போதுமானது. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே தான் தெய்வம்னு சொன்னாரு. அப்ப அது இங்கே தானே இருக்கு. அப்ப நிறைவு நம்மிடத்திலே இருக்கின்றது. வெளியில தேட தேவையில்ல. இறைநிலையை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கும் எல்லா இடத்துல நீக்கம் எழுந்திருக்கிறது அதுதான். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அருள் தந்தை வாழ்க்கையில எத்தனையோலாம் நடந்திருக்குதுங்க. பெரிய மகானுக்கு அந்த நிலைமைன்னா நம்மள சாதாரண மனிதன்லாம் நமக்கு என்ன? அப்ப இதுங்க இறைவனே தான். அதே பிறந்து என்ன சொல்லுவாங்க மகரிஷி? அந்த இறைநிலையே வந்து தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம் தான் மனிதன். எல்லாமே இறைவன் தான். இறைவன் தான் செய்கிறது, அடிச்சுக்கிறது தான் எல்லாமே இது ஒரு திருவிளையாடல். எல்லாமே அத்துணை மனிதர்களும் இறைதான். அதனுடைய திருவிளையாடல் தான். அப்ப இருக்கிறத வந்து ஏத்துக்கணும். ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம், தாங்க முடியாத வேதனை, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஊருக்கு ஒரு புதிதா ஒருத்தர் சாமியார் இருந்திருக்காருன்னு சொன்னாங்க. சரின்னு இவரு பார்க்க போனார். அவர் சொன்னார், "நீ என்ன பண்ண, நாளைக்கு காலையில ஒரு 10,00,000 பணத்த கேஷா ஒரு மூட்டையில கொண்டுட்டு வா. நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன்னாரு." அந்த பணக்கார ஆள் வந்து எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியும் அவருக்கு இருக்குது. ஆனா, மனசுல நிம்மதி மட்டும் இல்ல. சரி கொண்டு வான்னாரு. அந்த பணக்காரர் அடுத்த நாள் வந்து ரூ. 10,00,000 பணத்தோட போய் அவர்ட்ட போய் உட்கார்ந்தாரு. சாமியார் வந்து அவர் காலடியில வைக்க சொன்னாரு. வச்சாரு. கண்ண மூடி தியானம் பண்ணாரு. அவர் தியானம் பண்ணாரு. அவர் கண்ண மூடி தியானம் பண்ண ஒரு இந்த 10,000 பணத்த எடுத்து இவரு ஓடிட்டாரு சாமியார். இவரு கண்ண திறந்து பார்க்குறாரு. அடடா! போலி சாமியார் போல இருக்கு அப்படின்னு பின்னாலே தொரத்துனார். அவரு படு ஸ்பீடு போய் சேர்ந்துட்டார். அந்த ஊர்ல எல்லாம் 4 தெருவெல்லாம் சுத்திட்டு திரும்ப வந்தாரு. அந்த மரத்தடிக்கு வந்தாரு. ஏற்கனவே மரத்தடியில அந்த சாமியார் உட்கார்ந்திருந்தார். இவரு போனாரு. போன உடனே, "இந்தாப்பா உன்னுடைய 10,00,000 10,00,000 குடுத்தார். இப்ப என்னாச்சு தெரியுங்களா? அந்த பணக்கார மனிதருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அப்பதான் அவர் சொன்னார் சாமியாரு, "ஏற்கனவே இந்த 10,00,000 உன்கிட்ட தான் இருந்தது. அப்போது உனக்கு என்னுடைய தெரியல. அது இழந்ததுக்கு பிறகு திரும்ப கிடைச்சோனே உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையாகவே அந்த இன்பத்துடைய அளவுமுறை மாறும்போது துன்பம்னு ஒரு இதுன்னா, இது என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு இது ஏற்படுதுன்னா, என்ன காரணம்னா, மனதுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரம் ரிலீஸ் ஆகுதுக்கு பேரு தான் இன்பம். நல்லா பாருங்க. எத்தனையோ பாருங்க. இன்பமா இருக்குன்னா என்னங்க? ஒரு மனம் வந்து ஒரு கலவர நிலைக்கு போயிட்டு, அந்த கலவரத்திலிருந்து ரிலீஸ் ஆகுறது தான் வந்து இன்பமே. பாருங்க ரூ. 10,00,000 இவர்கிட்ட தான் இருந்தது. அது மாரி தெரியல. ஆனா தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லி திரும்ப கிடைச்ச உடனே இப்போ பாருங்க, அந்த ரூ. 10,00,000 பணம் போயிருச்சு அப்படின்னு மனம் கலவரம் அடைந்தது. இப்போது கிடைச்ச உடனே வந்து அவருக்கு வந்து சந்தோஷமாயிருச்சு. அந்த கலவரம் நீங்கிச்சு. நல்லா எல்லா வாழ்க்கையிலும் எல்லாம் நினைத்து பாருங்க. எல்லாம் கலவரம் அடையறது தான். அதிலிருந்து ரிலீஸ் ஆவுறது தான். சாதாரணமா இருக்கிறத வந்து ஏத்துக்கிறதே கிடையாது. ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, கலவரம் வருது. கிடைச்சிருச்சுன்னா வந்து இருக்கு. அப்பா நல்ல வேலை கிடைச்சிருச்சு. என்ன சந்தோஷமா இருக்கு. இது ஒவ்வொன்னையும் பாருங்க. வாழ்க்கையில அத்தனையும் கூர்ந்து பார்த்தா நிச்சயமா அது மாரி மனதில ஒரு கலவர நிலை ஏற்பட்டு, கலவர நிலை ரிலீஸ் ஆவுறதாம். அப்ப எந்த மாரி உணர்வாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வ மாற்றம் செய்ய விரும்பாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், அந்த உணர்வு அத்தனையும் அப்படியே ஆறு போல ஓட விட்டோம்னா, ஆறு போல ஓடுதுன்னா எப்படிங்க ஆறு போல ஓட விடுறது? ஆறு போல ஓட விடுறதில்ல. ஏற்கனவே அது ஆறு மாரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க பாருங்க காலையிலேருந்து நைட்டு வர தூங்குற வர எக்கச்சக்கமான எண்ணம். அது வந்து ஆறுன்னு சொல்ல முடியாது. மின்னல் ஆறு மாரி எக்கச்சக்கமான எண்ணங்கள் தொடர்ந்து வருது, போகுது அப்படிலாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. கண்ண திறந்து தூங்குற வர, எதையுமே நீங்க எடுத்துலாம் பார்க்க முடியாது. அவ்ளோ எண்ணங்கள் போயிட்டே இருக்குதுங்க. இந்த நாம எந்த மாரி நினைத்துக் கொண்டிருக்கோமோ, அதற்கு உண்டான செயல்ல ஒரு வலி, வேதனை ஏற்பட்டு,
அந்த வலியும் வேதனையும் ஏற்பட்டு அந்த வலியும் வேதனையும் நம்மை அறியாமல் அந்த எண்ணத்தை வந்து ஈர்த்து விடுகின்றது. அது திரும்ப திரும்ப வருதுன்னா, திரும்ப திரும்ப கூட வருவது கிடையாது. அந்த உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தான். அரை வினாடியிலே மறைந்து விடுகின்றது. ஆனால், இது எனக்கு வரக்கூடாது. ஏன் வந்தது? ஏன் அப்படி கஷ்டப்படுறேன்? அப்படின்னு அத திரும்ப எடுத்து வைக்கும்போது தான் வந்து அத வந்து ரெனியூவல் பண்ண மாரி. அது கூட ரெனியூவல் பண்ணப்பட்ட உணர்வு தான். சே முன் முன்பு வந்த அந்த உணர்வு மறைந்து விட்டது. இப்ப நம்ம திரும்ப இழுத்து பிடித்து வைத்த காரணத்தால இத வந்து ரெனியூவல் பண்ண உணர்வுன்னு சொல்லலாம். அதனால அத ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அந்த இடத்திலே அ இன்பமா இருந்தாலும், துன்பமா இருந்தாலும் ஒரே இது. அது மாரி கலவரம் ஏற்பட்டா கூட, அத கூட அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், கொஞ்ச நேரத்தில மறைந்துவிடும். ஆனா, இதுபோல எனக்கு நடக்க வேண்டும். இன்பமா இருந்தா அத பிடித்து வைத்துக்கொண்டு, இல்லை என்றால் அத செல்ல வேண்டும். உடனடியாக துன்பத்தை போக்கிவிட வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வது தான் பெரும் சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அப்ப இறைநிலையாக நாம இருக்கின்றோம்ன்ற காரணத்தினாலே, குறை நிறைகளோடு நம்மை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் பரவாயில்லங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க செயல்ல தாங்க இருக்கிற விஷயமே செயல்ல தான் இருக்குங்க. நான் இதோட போராடிட்டு இருந்தேன், செயல சரியான முறையில செய்ய முடியாது. அந்த உணர்வுகள் எப்படி வருகின்றன? நாம வந்து சரியான முறையில செயல் செய்யணும், செயல் செய்யணும் அப்படிங்கிற முறையில செயல்லையே நாம வந்து கவனத்த செலுத்திக் கொண்டிருந்தோம் என்றால், ஏன்னா எந்த மாரி செயல் செய்ய நினைக்கிறோமோ, அதுக்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். சரியான செயல செய்யணும்னா, அதுக்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உள்ளார வந்து ஏற்படுங்க. அப்ப சரியான செயல செய்யணும்னா, அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். நிஜமாகவே மணமேல்கைய வேதாத்திரி மகரிஷி தூங்குனார்ன்னா, அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம். அது சாதாரணமான இயக்கம் கிடையாதுங்க. அத்தனை பேரும் அறிவிலே தெளிவு பெற்றவர்களாக, அ அப்படியே ஒரு சமுதாயத்தில அந்த செயல் அப்டின்னா, அவங்க செஞ்சாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதுக்காக யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அ புகழுக்காக, பாராட்டுக்கோ கிடையாது. யாருக்குமே தேவையில்ல. நம்ப ஒரு ஆளுக்கு தெரிந்தால் போதுமானது. நம்ம யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ப ஒரு ஆளுக்கு வந்து தெரிந்தால் போதுமானது. அந்த மாரி சரியான முறையில அந்த செயல் செய்யணும். எத்தனை பேர் அந்த மாரி செயல் வீரர்கள் இருக்கிறார்களோ, அத பொறுத்து தான் வேதாத்திரி மகரிஷியுடைய கண்ட கனவு வந்து நிறைவேறுங்க. நிச்சயமாக அது நிறைவேறும். நிறைவேறும் அப்படின்னு அது வந்து எப்பயாவது நடக்கும் அப்படின்னு அத இறைவன் கையிலயோ, இல்ல அருட்பேராற்றல் பார்த்துக்கும் அப்படிங்கலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா, அது நாம முன் வரணும். நம்முடைய கையில எடுத்துக்கணும். நம்முடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாரி செயல் தான். சரியான வந்து செயல். எப்பவுமே செயல் செய்துகிட்டே இருக்கணும். யார் ஒருத்தர் ஆக்டிவா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து நல்லா நீண்ட நாள் வாழ்வாங்க. அ நோய் இல்லாம இருப்பாங்க. ரொம்ப 90, 100லாம் சர்வ சாதாரணமா இருப்பாங்க. அந்த மாரி ஆக்டிவா அது வந்து செயல் தான் மிக முக்கியமானது. அப்ப அந்த செயல் விளைவு தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த மனதில ஏற்படக்கூடியது அத்தனையுமே ஆக அந்த ரிலீஸ் ஆவறத என்ன மாரி ஒரு மன கலவரம் ஏற்பட்டு, ஒரு அந்த அடிமனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வ அத வந்து வெளிப்புறத்தில இருக்கறதுக்கான ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த மாரி ஏற்படுதே தவிர, நீங்க வந்து அதையும் வந்து எதுவா இருந்தாலும் சரி, அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள வந்து அங்க வந்து அ அந்த கலவர உணர்வு ஏற்பட்டா கூட, அந்த உணர்வு ச அத ஏத்துக்கிட்டா, உங்களுக்கு தொலைஞ்சாலும் ஒண்ணுதான், இது பண்ணாலும் எந்த மாரி இருந்தாலும் ஒண்ணே தான். இதான் வந்து ஞானியருடைய நிலை வந்து அதுதாங்க. அப்ப ஆல்ரெடி இயல்பாகவே நாம் ஞானியாகத்தான் இருக்கின்றோம் என்பத புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த போரில்லாத நல்லுலகம் என்பது, இது வந்து நாம எத்தனையோ பேரு கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க. எத்தனையோ முறை நாமே பேசியிருப்போம். ஆனா, இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்று விரிவு பெற வேண்டுமென்றால், அந்த தனி மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? மனக்கலவரத்தோடு இருக்கிறார்கள். ஆமா, இருக்கிறார்களா?
அமைதி நிலையில் இருக்கிறார்களா? உண்மையாகவே அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒருத்தருடைய அமைதி, அவர் எந்தவித போராட்டமும் இல்லாம தன்னுடைய மனதோடு முரண்படாமல், தன்னுடைய மனதோடு போராடாமல், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலையில அவர் இருந்தார் என்றால் உண்மையாகவே அந்த அமைதி அப்போதுதான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி அமைதி இருக்க வேண்டிய நோக்கத்தில் எதிர்பார்த்துல ஏதாவது செய்தாங்கன்னா இப்ப அங்க சிக்கல. இது வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அது தானாவே ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில தான் வந்து இருக்குதுங்க. அப்ப அந்த முறையில ஒரு தனி மனிதன் என்பது அவங்களுக்கு அத பார்க்கணுங்க. இதுவரை எத்தனையோ காலமா போராடியாச்சு, என்னமோ செய்து பார்த்தாச்சு. இப்போது மனதை சரி செய்வதற்கு உண்மை செய்ய தேவையில்லை என்று இது சாதாரணமா ஜஸ்ட் மேலோட்டமா புரிந்து கொண்டாலே போதுமானது. அதாவது இத புரிஞ்சுக்கிறதுனா வந்து பெரிய அறிவுலாம் தேவையில்லைங்க. சாதாரணமா ஒரே ஒரு கதை, ஜென் கதை சொல்லிட்டு நான் முடிவு செஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அவர் ஒரு வியாபாரி. பணம் ரொம்ப இருந்தா பல்வேறு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஜென் குருவ சந்திக்கிறதுக்கு போறாரு. அவரு போனாரு. அன்னைக்கு போயிட்டு நைட் லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 மணி ஆயிடுச்சு. குரு சொல்றாரு, "சரிப்பா, நீ எனக்கு காலையில பார்த்து ரொம்ப களைப்பா இருக்க. நீ வந்து என்னுடைய ரூம்ல பெட்லயே படுத்துக்க. வேற வசதியானதில இங்கேயே படுத்துக்கன்னு" சொல்லிட்டு சொல்லிட்டு அவரு கதவ சாத்திட்டு போயிடுறாரு. குருவோட பெட்ல அவரு படுத்து தூங்குறாரு. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். குரு வந்து கதவ தட்டுனார். இவர் கதவ தொறந்து "என்னங்க சுவாமின்னு?" கேட்குறாரு. அவர் சொல்றாரு, "இல்லப்பா, நான் போம்போது என்னுடைய செல்ல பிராணிய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அத நான் எடுத்துட்டு போயிறேன். நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் படுத்திருங்கிற பெட்டுக்கு அடியில கைய விட்டு, ஒரு 5 அடி நீள கருநாக பாம்பு எடுத்து தோள் மேல போட்டுட்டு போயிட்டாரு. "சரி, நீ தூங்குப்பா" அப்படின்னு போயிட்டாரு. இப்ப அவன் படுத்தான். இப்ப என்ன தூக்கமா வரும்? அப்புறம் காலையில எழுந்த உடனே போனான். குரு கேட்டாரு, "என்னப்பா நல்லா தூங்குனியான்னு?" கேட்டாரு. அப்போ அவன் சொன்னான், "நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து கதவ தட்டுற வர நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய தூக்கமே போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வரல. ஏன்னா அது வந்து ஸ்ப்ரிங் கட்லு. அது ஒரு அசஞ்சா கூட ஏதோ பாம்பு இருக்குமோ அப்படின்னு. இன்னைக்கு ஏதோ சத்தம் கேட்டா கூட அந்த மூலையில பாம்பு இருக்குமோன்னு." அப்ப குரு சொன்னார், ஜென் குரு சொன்னார், "அப்பா, உண்மையாவே நீ பாம்பு மேல தான் படுத்து கிடந்த. பாம்பு மேலேயே படுத்து கிடந்த நீ நல்லா தூங்கிட்ட. இப்ப பாம்பு எடுத்தாச்சு. ரூம்லயே பாம்பு கிடையாது. ஆனா உனக்கு தூக்கமே வரல. இப்போ பிரச்சனை உண்மையாகவே பிரச்சனை பாம்பு பிரச்சனையா? பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையா? உண்மையாகவே பாம்பை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையா? பிரச்சனை பற்றிய நினைவு பிரச்சனையா? ஆக பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைய பற்றிய நினைவு தான் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து இரவு தூக்கத்த கெடுத்துக்கிட்டு, இன்னும் எத்தனையோ பேர் மனத சரி பண்றதுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. கோடானு கோடி பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறது இல்லாம தன்னுடைய குடும்பத்தும் துன்பத்த குடுத்து, இந்த சமுதாயத்து துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. ஆகவே சரியான முறையிலே அந்த வரக்கூடிய பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு நேருக்கு நேர் பார்த்து அத சரி செய்யணுமே தவிர, மீதி எந்த வகையில முயன்றாலும் அது சரி செய்ய முடியாது. சரியான முறையிலே இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எதிர்படக்கூடிய பிரச்சனைய ஒரு கேம் மாரி விளையாடலாம். சூப்பரா எதிர்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அறிவு, தெளிவு இயற்கை குடுக்கும். ஏன்னா, இதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கும்போது, திரும்ப திரும்ப அதே நினைக்கும்போது, அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இன்சைட் தான் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நுட்பம் நம்முடைய அறிவுக்கு வந்து கிடையாதுங்க. அதனால பாருங்க, இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெருசா தெரியுமா? யார் வேணா ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட புரிஞ்சுக்கலாம். 10வதுல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க அக்காவுடைய பேரனுக்கு வயது வந்து 8 வயது. அவனுக்கு இந்த கதைய சொன்னேன். கதைய சொல்லிட்டு இதுலருந்து என்ன தெரியுதான்னு கேட்டேன். இல்ல, இல்ல, நானே சொல்றேன்னான். சரி சொல்லுன்னேன். என்ன சொன்னான் தெரியுங்களா? முடிஞ்சு போனத பத்தி திங்க் பண்ணக்கூடாது. 8 வயசுங்க. இதுக்கெல்லாம் பெரிய அறிவு வேணுங்களா? முடிந்து போன விஷயத்த திங்க் பண்ணக்கூடாது. முடிந்தது முடிந்ததே. ரைட்டு, எல்லாம் நீங்க பேசுறீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்னங்க பண்ணுவேன்? திரும்ப திரும்ப அது துயரமே வந்துகிட்டு இருக்குது. நான் என்னதான் பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டமா இருக்குதே!
ஏங்க நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அப்படியே ஏத்துக்குங்க. என்னங்க ஒரு ஆளு வந்து துன்பத்தோடு வராரு. நீ ஏத்துக்கன்னு சொன்னா, இது என்ன நல்லதாவா இருக்குது இது? ஏன்னா அப்படிதாங்க. நீங்க இத ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிரும். இப்படி நடந்துறக்கூடாது. ஏன் நடந்தது? நடக்கவே கூடாது. எனக்கெல்லாம் அப்படி நடந்ததா? ஒரு நாள் தியானம் பண்ணி எனக்கு எப்படி வந்தது? திரும்ப திரும்ப அத போடுறதுல அர்த்தமே கிடையாதுங்க. செயல் விளைவு தத்துவத்தில என்னன்னா, எப்படி செயலுக்கு விளைவு ஏற்படுதோ, அதே போல திரும்ப திரும்ப முடிஞ்சு போனத எடுத்து பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா, அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலும் துன்பம் தான் கிடைக்கும். முடிஞ்சது முடிஞ்சிருச்சுங்க. இனிமே அடுத்தது பார்க்கலாம். செயல்ல தான் ஈடுபடணும். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அது. அந்த ஓடுது. அவ்ளோ உணர்வுகள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. நாம தான் திரும்ப இழுத்து பிடிச்சு நம்ம வந்து அத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப அந்த மாரி இல்லாம அப்படியே ஃப்ரீயா ஜாலியா அது என்ன தெரியுங்களா அது? அந்த மாரி ஒரு தனி மனிதன் இருந்தானா, அவன் உடல்லேருந்து வரக்கூடிய அலை தான் இந்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் போய் மோதுங்க. சும்மா சாதாரணமா வார்த்தையில வரதில்ல. நீங்க வந்து சொல்லவே அவர் வேணாங்க. அவரு அப்படி அமைதியிலே திளைத்தார் என்றால் அவருடைய உடலிருந்து வரக்கூடியது அப்படி வந்து பரவுங்க. அது எத்தனையோ பேர். எங்க புத்தர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அப்படியே அமைதியா இருக்கும் அப்படின்னு. அது வந்து பொய் கிடையாது, நிஜமாகவே. அந்த மாரி பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி தனி மனிதனுடைய அந்த அமைதி நம்மிடத்திலே இருக்கின்றதா? இத வந்து இன்னொருத்தர் அதெல்லாம் வேணாம். நம்முடைய மனம் எப்படி இருக்கு? இத மட்டும் தாங்க பார்க்கணும். வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. ஆக அந்த மாரி ஒரு தெளிவோடு இருந்தோம் என்றால், அந்த மாரி அமைதி, நீடித்த அமைதி, நிலைத்த அமைதியாக கிடைக்கும். அதன் மூலமா தாங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா, மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இதுவும் வந்து செயல் விளைவு தத்துவம் தான். அதேபோன்று இந்த போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும். ம். அத பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. போன தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, போன வருடத்த விட எக்கச்சக்கமான இந்த தீபாவளி 2டே நாள்ல அவ்வளோ கோடி வருமானமாம். பணம் இல்லைங்கிறாங்க, ஏழைங்கிறாங்க, வாங்க வசதி இல்லைங்கிறாங்க. இத்தனை கோடி ரூபா எப்படி பண்றாங்க? என்ன பண்றது? இருந்தாலும் நம்ம இளைஞர்கள நம்ம வந்து நம்பிக்கைய தளராம, அவங்களுக்கு இத புரிய வைத்து, இன்ப நாட்டத்துல போக்கூடாதுங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுகிட்டு, தேவையான நேரத்துல ஏன்னா இந்த அட்வைஸ் பண்ண யாரும் கேட்கறதே கிடையாது. ஒருத்தரும் கேட்கறதே கிடையாது. இந்த அமைதி நிலையிலிருந்து தான் கொண்டு வர முடியும். அதுதான் அந்த சூக்குமமாக அலைக்கத்துல தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்து இருக்கணுங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. யார் ஒருத்தர் தெளிவான உயிர் கலப்போடு இருக்கிறாரோ, அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மாபெரும் ரகசியம் வாய்ந்தது. மீதி இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதன் காரணமாக நாம் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி Facebookல பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.